வெல்கம் டு மான்வா லவர். இன்றைக்கி நாம் டாப் டியர் ப்ரீவியஸுங்கிற ஒரு மான்வா தான் பார்க்க போகிறோம். வளவலான்னு பேசாமலுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் ஆஞ்சு. நான் 21ஆம் செஞ்சுரியை சேர்ந்தவன். எனக்கு யங் ஏஜ்லேயே ஒரு கேன்சர் வந்துட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க விருப்பம் இல்லை. என்னோட வலிகளை குறைக்கிறதுக்காக வேண்டி நான் கேம்ஸ் எப்போதுமே விளையாடுவேன். ஆனால் யாருக்கு தெரியும் நான் விளையாடி ரியோக்களை செத்துருவேன்னு. நான் கண்ணை முழிச்சு பார்க்கக்கூட ஒரு கல்டிவேஷன் செக்டில் வேறொரு உலகத்தில் பிறந்திருந்தேன். அதோட பேர் ஜேட் செக். இந்த உலகத்தில் அதுக்கண்டு ஒரு தனி மரியாதையே இருக்கு. என்னோட பேரண்ட்ஸ் எல்டர் அயனோட சர்வன்ஸ். எல்டர் அயனோரோ ஆல்கமி மாஸ்டர். என்னோட பேரண்ட்ஸோட வேலையே மெடிக்கல் ஹர்ப்ஸை அவங்களுக்காக விதைக்கிறது தான். எல்டர் அயன் அவருடைய சர்வன்ஸை கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. மெடிக்கல் ஹர்ப்ஸுங்கிறது கல்டிவேஷன்களுக்கு நல்ல ஒரு பொட்டென்ஷியலை கொடுக்கும். பட் சாதாரண ஆட்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாய்சன். என்னோட அப்பா அம்மா 6 வயசுலேயே என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. நல்ல விஷயம் என்னன்னா அதை பற்றி எல்டரைன் அந்த அளவுக்கு கவலைப்படலை. இப்போ எனக்கு 11 வயசு ஆகுது. நான் பிறக்கும் போதே ஒரு சிஸ்டத்தோட பிறந்தேன். ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா சிஸ்டத்தோட லக் டேல்ஸை ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் சுத்த முடியும். 11 வருஷமா காத்துட்டு இருந்துட்டேன்னா இன்னும் ஒரு நாள் 2 நாள்ல என்ன ஆக போதும். ஹீரோ காலையில் தன்னோட எக்ஸசைஸை முடிச்சுட்டு மறுபடியும் அந்த டயல்ஸை சுற்றுறான். அடிக்க அம்மியும் நகரமுங்கிற மாதிரி இன்னைக்கு அவனுக்கு அந்த ஸ்கில் விழுந்துருச்சு. சந்தோஷத்துல மூக்கால ரத்தம் வந்து அப்படியே விழுந்துட்டான். இப்ப நான் கல்டிவேஷன் பொட்டன்ஷியல்ல தான் கவனம் செலுத்தணும். 4 சுப்ரீம் கிரேட்ஸ் பவரா. இந்த பவரோட நான் 40 வயசுல கல்டிவேஷன் ஸ்டார்ட் ஆனே அது தாமதமாகாதே. இவ்வளவு சக்திகளோட ஒரு வேலைக்கான வாழ்க்கை யாரு வாழ்க்கை நினைப்பா. கண்டிப்பா நான் இங்க இருந்து கூடிய விரைவிலேயே வெளியேறிடுவேன். எல்லாரும் வாங்க, இங்க 2 கல்டிவேட்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப சிறந்தவங்கல்ல. என்ன கல்டிவேட்டர்ஸ் நம்மளோட கார்டனுக்கு வந்திருக்காங்களா? கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்காங்க. நானும் அவளை மாதிரி ஒருத்தனை இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குமே. அவர்களை விட நான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன். காத்திருங்க, நீங்கள் என்னையும் கலையில் வச்சு கொண்டாடத்தான் போகிறீங்க. நான் அவங்கள விட ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா மாறிடுவேன். எல்டர் அயனோட தோட்டத்தை இனி நாங்கள் 2 பேர் தான் பாதுகாக்க போகிறோம். வழக்கம் போல வேலை செய்யுங்க, எங்களுடைய கல்டிவேஷனை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. எல்டர் அயனங்க அவருக்கு என்ன நடந்துருது? தோட்டத்தை எல்லாம் பாதுகாக்க ஆக்கள் அனுப்பியிருக்காரு. ஓகே கேஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதால லென்த் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதுவும் சின்ன தவறுகள் இருந்தால் அதை உங்கள் வீட்டு பிள்ளையா இருந்துச்சு மன்னிச்சுக்கோங்க. வா, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ, பாய்.